நான் கொஞ்சம் வெளிய போயிட்டு வந்துடுறேன். டைம் ஆகுமா? இல்ல கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். என் மொபைல சர்வீஸ் கொடுத்திருக்கேன், அத வாங்கிட்டு வரதான் போறேன். உங்களுக்கு ஏதாவது வாங்கணும்னா சொல்லுங்க, வரும்போது அப்படியே வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லைங்க, எனக்கு எதுவும் வேணாம். போனா உங்க மொபைல் மட்டும் கொஞ்சம் குடுக்குறீங்களா? நான் என் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி காசு மட்டும் பே பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. சரிங்க. வார்டன் வேற அடிக்கடி உங்களை பத்தியே கேட்டுட்டு இருக்காங்க. என்னால உங்களுக்கு தான் ப்ராப்ளம்ல? அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. அவங்க உங்களை பார்த்தா ஏதாவது கேட்டுட்டே இருப்பாங்க. அதனால நான் வெளியே டோரை லாக் பண்ணிட்டு போறேன். சரி, ஓகேங்க. சரி, நான் வரும்போது உங்களுக்கு டிஃபன் வாங்கிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு போர் அடிச்சிச்சுன்னா அங்க புக்ஸ் இருக்கு பாருங்க, அத படிங்க. ஓகே. போயிட்டு வரேன். உங்களுக்கு போர் அடிச்சதுன்னா அங்க புக்ஸ் இருக்கு பாருங்க, அத படிங்க. ஏதோ பித்தலாட்டம் பண்றவன்லாம் நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு பித்தலாட்டம் பண்ணவும் தெரியாது, நடிக்கவும் தெரியாது. இல்ல, நீ பொய் சொல்ற. எனக்கு நல்லா தெரியும். நான் ஸ்டெடியா தான் நின்னுட்டு இருந்தேன். நீதான் வேணும்னே உன் காலால அவர் காலை தட்டி விட்டு உன் மேல என்ன விழ வச்ச. அது சரி, நான் ஏமா அந்த மாதிரிலாம் பண்ண போறேன்? அப்போ கால் தெரியாம பட்டுருச்சு. நீ எதுவுமே சொல்லாத. நான் தான் உன்னை நல்லவன்னு நம்பினேன். அது ஏன் தப்புதான். அன்னைக்கு பியூட்டி பார்லர்ல உன்னை அரெஸ்ட் பண்ணும்போது கூட அந்த மாதிரி தப்பெல்லாம் நீ பண்ணிருக்க மாட்டேன்னு நினைச்சேன். ஆனா இப்ப எனக்கு உன் மேல சந்தேகமா இருக்கு. பண்ணக்கூடாத தப்பெல்லாம் நீ பண்ணிருப்பியோன்னு தோணுது. உன்னை போய் காப்பாத்துறதுக்காக ரோடோட சுத்தினேன்னு எனக்கு அசிங்கமா இருக்கு. இதுல பாவம் ஆதிதான். அவரும் என் கூட சேர்ந்து உனக்காக சுத்தினாரு. மீனாட்சி, நீ கோவத்துல என்னென்னமோ பேசுற. யாரு என் கால் தடுக்கி விட்டுச்சு, அவ்வளவுதான். நீ என்ன சொன்னாலும் சரி, நீ செஞ்சது தப்புதான். மறுபடியும் ஏதாவது பிரச்சனை இழுத்து விட்டுறாத. சொல்லியா மாப்ள? ஏதோ பேசணும்னு சொன்ன. என்ன மாப்ள ஒரு மாதிரி இருக்கா? என்ன செய்யறது? இப்பதான் மீனாட்சி லெப்ட் ரைட்டுன்னு டோஸ் கொடுத்துட்டு போறா. என்ன மாப்ள? என் மேல நம்பிக்கை போயிருச்சான். ஏதேதோ பேசுறாயா, என்னென்னையா செய்ய சொல்ற? இப்ப காத்து அந்த ஆதி பக்கம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இதான் ஜாக்குன்னு அவன் என்ன போட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். உன்னையவே போட்டு பாக்குறானா? நீ சும்மா மாப்ள விட்டா? நம்ம எப்படி சும்மா விடுவோம்? நாம சும்மா இருந்தாலும் நம்ம மதுரை குசும்பு சும்மா இருக்காது இல்ல. அப்பப்ப பதிலடி கொடுத்துட்டே தான் இருக்கேன். அப்படிதான் கொடுக்கணும் மாப்ள. அதோட நல்லா கண்ண ரெண்டு சவுக்குற மாதிரி நாலு அப்பு மாப்ள. அதுக்கான நேரம் வரட்டும் மாப்ள. மாப்ள அதுவா எங்கேயா வர்றது? நாம வர வச்சிருவோம். ஏய், அதுக்கு தான் உங்களை வர சொன்னேன். இந்த ஆதி கல்யாணத்தை நிப்பாட்டணும்னா அதுக்கு முக்கியமான துருப்பு சீட்டு சுமதி அத்தை மேல கார மோதனன்னு ஆதிக்கு பதிலா சரண்டர் ஆனான்ல, அவன் தான். அவனை புடிச்சு எல்லா உண்மையும் சொல்ல வச்சிட்டோன்னு வச்சுக்கோவேன், ஈஸியா அந்த கல்யாணத்தை நிப்பாட்டி விடலாம். ஏய், எனக்கு எப்படியாவது மீனாட்சி அவங்க கிட்ட காப்பாத்தி ஆகணும். நிச்சயமா. ஆமாயா. ஆமா மாப்ள, நீ சொல்றது கரெக்ட் தான். ஏய், நீங்க என்ன பண்றீங்க? நம்ம பயலுக கிட்ட சொல்லி அந்த தப்பிச்சு போனவனை நல்லா தேட சொல்லுங்க. அவன் கிடைச்சிட்டான்னு வச்சுக்கோவேன், அவனை வச்சு ஆதிதான் அத்தை மேல கார மோதனான்னு சொல்லி நிரூபிச்சிடலாம். சரி மாப்ள. ஆதிக்கு வேண்டியவங்கிறதால அவன் இந்த கல்யாணத்துக்கு வரக்கூட வாய்ப்பு இருக்குல்ல. வந்தான்னு வச்சுக்கோவேன், எலிப்பொறியில அமுக்கிற மாதிரி அவனை அமைக்க பிடிச்சிருவோம். சரி மாப்ள. யோ, கோட்டையை விட்டுறாதீங்கயா. கோட்டையை விட மாட்டேன் மாப்ள, கோட்டையை பிடிக்கிறோம். நீ கவலைப்படாம இரு மாப்ள. சரி மாப்ள, பாத்துக்கோ. பாத்துக்கோ மாப்ள. பாத்துக்கோ மாப்ள. ஹலோ. சொல்லுமா. எங்க இருக்கீங்க?
ஏர்போர்ட்ல இருந்து வந்துட்டு இருக்கேம்மா. ஏன் இவ்ளோ லேட் ஆயிடுச்சு? ஃப்ளைட் கொஞ்சம் லேட்டு. அதுக்காக நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத. எப்படி டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? ரிசப்ஷன் வேற ஆரம்பிக்க போகுது. நல்லபடியா ஆரம்பிக்கிட்டோம். சீக்கிரம் நாங்க வந்துடுறேன். எல்லாரும் உங்களை எங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாரையும் விட கல்யாண பொண்ணு மீனாட்சி உங்களை கேட்டுக்கிட்டே இருக்கா. அப்படியா? சரி, மீனாட்சி பக்கத்துல இருக்காளா? ஆ, இங்கதான் இருக்கா. அவகிட்ட கொடு, நான் பேசுறேன். சரிங்க, கொடுக்கறேன். ஒரு நிமிஷம், உங்களை அங்க வர சொன்னாங்க. சரி இருங்க, நான் வரேன், நீங்க போங்க. சரி. ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா? ஆதியோட மாமா மீனாட்சி கிட்ட பேசணும்னு சொல்றாரு. நீங்க இந்த போனை அவகிட்ட கொடுக்க முடியுமா? அப்படியா? சரி. சரி, நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் மீனாட்சி கிட்ட சரி, கொடுத்துறேன். நான் போய் பார்க்கறேன். சரி. ஏய், நீ எதுவும் மனசுல வச்சுக்காத, கோச்சுக்காதடி, சரியா? தள்ளு. மீனாட்சி போன்ல இருக்காங்க, உன்கிட்ட பேசணுமா, அதான் குடுக்க சொன்னாங்க. யாருமா? மாப்பிள்ளையோட மாமாவா, பேசு. ஹலோ. என்னவா? ஹலோ மருமகளே, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்க? ஆன் த வேமா வந்துகிட்டே இருக்கு. நான் குயிக்கா அங்க வந்து ரீச் ஆயிடுவேன். சரிங்க அங்கிள். டோன்ட் வரி. இன்னைக்கு ரிசப்ஷன்ல இந்த மேரேஜ பயங்கரமா செலிப்ரேட் பண்றோம்.